எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். வியாழக்கிழமை தோறும் ஆலயத்தில் வேத பாடம் இந்த மீடியாவில் நீங்கள் கேட்பதற்காக ஒரு வசனத்தை நாம் தியானிக்கிறோம். எனது ஆர்வமெல்லாம் வாஞ்சையெல்லாம் மனித வார்த்தைகள் மறைந்து விடும், எல்லாமே மாறிவிடும். இந்த வேத வசனம் மட்டும்தான் தெளிவான இடத்துக்கு கொண்டு போகும், வாழ்க்கையை வழி தவறாமல் காத்துக்கொள்ளும். ஆகவே இந்த வார்த்தை ஒரு நாள் இல்லாவிட்டாலும் இன்னொரு நாள் இது உங்கள் வாழ்க்கையில் கிரிய செய்யும். அந்த நம்பிக்கையோடுதான் இந்த உயிருள்ள வார்த்தையை நாங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் ஒரு பகுதி. நாம் எவ்விதம் அன்பு கூற வேண்டும், அவர் நமக்கு பாராட்டின அன்பு எப்படிப்பட்டது. இதே 2ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்தினாலோ நற்கிரியையிலோ உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இந்த வசனத்தில் உள்ள 2வது பகுதி பாருங்கள், நித்திய ஆறுதல், இட்டர்னல் கம்ஃபோர்ட். நித்திய ஆறுதல் அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும், நித்திய ஆறுதல் என்பது ஆரம்பமும் முடிவும் இல்லாதது. ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அப்படின்னா என்றைக்கும் இருக்கக்கூடிய, அழியாமல் என்றும் நிலைத்திருப்பது. இப்போ உலகம் தருவது என்ன? தற்காலிகமான ஒன்று. உலகம் கொடுக்கிற ஆறுதல் தற்காலிகம். பணம், மனித வார்த்தைகள், உலக சந்தோஷம், இது ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அடுத்த காலகட்டம் நீங்க வரும்போது எல்லாமே மாறிடும், எல்லாமே மறைஞ்சிடும். நீங்க தேடின அந்த நபரும் கிடைக்க மாட்டாங்க, அந்த தேடின வார்த்தைகளும் கிடைக்காது. ஆனால் நித்தியமாய் நித்திய ஆறுதல் சொல்லப்பட்டன, என்றைக்கும் நிலைத்திருப்பது. இது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்படுகிற ஒரு நிம்மதி. மற்றதெல்லாம் உதட்டளவில் மனதளவில் வந்து மறைஞ்சி போயிடும். ஆனா நித்தியமான ஆறுதல் உள்ளத்தின் ஆழத்திலே நிறைந்திருக்கும் ஒரு நிரந்தர அமைதி. சரி, இத யார் கொடுப்பாங்க? நான் ஏற்கனவே சொல்லிட்டோம், உலகத்துல தற்காலிகமான ஆறுதலை உலகம் எப்படி கொடுக்கும், எந்தெந்த விதத்துல கொடுக்கும், ஆசை வார்த்தைகளை காட்டி இதெல்லாம் நாம பார்த்தோம். ஆனா இந்த நித்தியமான ஆறுதலை கொடுக்கக்கூடியது யாருன்னா தேவன் மட்டும்தான். வேற யாருமே கொடுக்க முடியாது. மனுஷர்கள் எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது. தேவன் மட்டும், அதுவும் திரியேக தேவன். பைபிள்ல திரியேகத்துவத்தை, ட்ரினிட்டி நம்ம நம்புறோம். இந்த திரியேக தேவனால் மட்டும்தான் நிரந்தரமான நித்தியமான ஆறுதலை கொடுக்க முடியும். 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் 1-3 வரைக்கும் நீங்க 3-4 அந்த வசனங்களை படித்து பார்த்தால் அவர் ஆறுதலின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவருடைய குணம் என்னன்னு அங்க சொல்லி இருக்கு பாருங்க.
தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தராகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் பெருகுகிறது. இப்ப இந்த வார்த்தையை நீங்க பாருங்க, பவுல் சொல்றார், ஆறுதல் கொடுக்கிறவர் இப்படிப்பட்டவர். ஆனா எங்களுக்கு அதை சொல்லியிருக்கார். உபத்திரவம் பயங்கரமா வரும். இந்த உபத்திரவ நேரத்தில் அவர் மட்டும்தான் ஆறுதலை கொடுக்க முடியும் என்று இந்த வாக்கியம் சொல்லுகிறது. ஏசாயா 52:12 அந்த ஆறுதல் எப்படிப்பட்ட ஆறுதலா? மாறாதது. ஏற்கனவே சொன்ன எல்லாம் மாறி போயிடும். ஏசாயா 52:12 பாருங்கள். ஒன்பதாம் வசனத்தில் நம்முடைய தேவன் நமக்கு ஆறுதலை கொடுத்து ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த தேவன் தான் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறவர் என்பதை இந்த வசனங்களின் மூலம் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவர்தான் ஆறுதலை நமக்கு தருகிறவர். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நீங்கள் பார்த்தால் யோவான் 14:16 தேற்றரவாளர் என்று அழைக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறார். தேற்றரவாளன் வருவாரா? சகல விதத்தில் நமக்கு ஆறுதல் கொடுப்பதாக அங்குள்ள வசனம் 14ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது எந்தெந்தைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு அனுப்புவார், தந்தருள்வார். அவர் வந்து என்ன செய்வார் என்றெல்லாம் நாம பார்க்க முடியும். அப்ப அங்க பிதாவாகிய தேவனை பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம், ஆவியானவரை பார்க்கிறோம். நான்காவது, இதை எப்படி யார் கொடுக்க முடியும் அல்லது எது கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த வேத வசனம் தான். அதனால்தான் அடிக்கடி சொல்றோம் வேதத்தை படிக்கணும்னு. 119ஆம் சங்கீதத்தில் 50வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. தேவ வார்த்தை சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் அவர் தான் கொடுக்கிறார். அதுவே எங்களுக்கு ஆறுதல் என்பதாக நித்திய ஆறுதல்னு சொன்னோம் பாருங்க. நிரந்தரமானது, இந்த பூமியில் நிரந்தரமற்றது. தேவன் கொடுப்பது நித்திய நிரந்தர ஆறுதல். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தின் அதனுடைய 4வது வசனத்தை நீங்கள் பார்த்தால் அங்கே நீங்க பார்க்க முடியும், அங்கே கண்ணீர் இல்லை, அந்த கண்ணீர் துடைக்கப்படும், இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளங்கினது. என கண்பானவர்களே, இந்த ஆறுதலை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு. சொன்ன வசனத்தை குறித்து பாருங்க. இதை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? ஒரு 3 காரியம். 1, ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கணும். 2வது, கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ளணும். 3வது, ஆண்டுடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும். செஞ்சு பாருங்க. அலைமோதும் இந்த உலகத்தில் தடுமாறுகிற நிலையில நீங்க இல்லாம நிரந்தரமாய் ஆறுதலோடு வாழ தேவனாகிய கர்த்தர் அந்த கிருபைகளை கொடுப்பார். நீங்க தப்பித்து வாழ்வதற்கும் தெளிவாய் இருப்பதற்கும் துக்கத்தோடு இல்லாமல் ஆறுதல் அடைவதற்கு இந்த வார்த்தைகள் போதுமானது. பற்றி கொள்ளுங்கள், வாழுங்கள். இந்த வேத பாடத்தை தொடர்ந்து தியானியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.